ஆனா உங்களுக்கெல்லாம் சத்தியமா சொல்றேன், மனசாட்சியே கிடையாதுல்ல. ஏதோ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி எஃப்ஜேவ சொன்னீங்க, நாங்க ஏத்துக்கிட்டோம். வேற வழி இல்ல. அவன் அப்படிதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா, பெருசா எதுவுமே நாட்டமே இல்லாத மாரி தான் இருந்தான். ஸோ, அதனால அவன் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகி ஜெயிலுக்கு போணும் அப்படின்றது தான் எல்லாருடைய நோக்கமா வந்து இருந்தது. ஆனா, அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சீங்க. வினோத் அவர்களையும் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல போட்டீங்க. அப்பயே நாங்க வந்து ஷாக் ஆயிட்டோம். அந்த ஷாக்ல இருந்தே வெளிய வரல. ஏன்னா, வினோத் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாப்ல. அந்த மனுஷன போய் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொன்னத யாராலுமே ஏத்துக்க முடியல, உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள தவிர்த்து. சரி ஓகே, போயிட்டு போட்டும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம். ஆனா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடைபெற்றிருக்கு. அது என்ன தெரியுமா? செம்ம ஷாக்கிங்கான ஒரு நியூஸு. வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் தானே வினோத்தும் எஃப்ஜேன்னு தெரியும். பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஆடி போயிடுவீங்க, ஆடி. யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். இன்றைய வீடியோக்குள்ளே வந்து போகலாம். பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே தீரணும். பிக் பாஸ் அவர்கள் இன்றைக்கி கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேக்லைனை வந்து கொடுக்குறாப்புல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி வந்து சொல்ல மாட்டாப்புல. எப்படி சொல்லுவார் அப்படின்னா, வாரத்துடைய ஒட்டுமொத்த பர்ஃபார்மன்ஸை வச்சு யார் பெஸ்ட் பிளேயர், யார் ஒஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு கட்டத்தில் ஒரு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே அவர்கள் வந்து எல்லாரும் டாஸ்க்கை பற்றி மட்டும் தானே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த வாரம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நடந்தது, திங்கக்கிழமை நடந்தது, அப்புறம் சாட்டர்டே நடந்ததுன்னு எல்லாத்தையும் தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாப்பில்ல. ஏன்னா அந்த வாரம் வந்து பார்வதி பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபராக வந்து இருந்தாங்க. ஆனால் அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் போயிட்டு இல்லை 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 நோ 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 நீங்கள் போட்ட கோடெல்லாம் அழிங்க, ஏன்னா நான் வேறு ஒரு விதத்தில் சொல்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் டாஸ்கில் மட்டும்தான் அவங்கள பார்த்தீங்க பார்வதியை, ஆனால் டாஸ்க்குக்கு முன்னாடி நாள் ஒரு நாள், டாஸ்க்கு முடிஞ்ச அடுத்த நாள், இதெல்லாம் வந்து இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்வதி வந்து பெஸ்ட்டாலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு வந்து ஒரு வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி சொல்லியிருப்பாப்புல எஃப்ஜே அவர்கள். ஓகேவா? ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த விதத்தில் தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யார், பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்றத கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றி வந்து கொடுத்துருக்காப்புல பிக் பாஸ் அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கும் பொழுது, வியூவர்ஸ் சைட்லேருந்து பார்க்கும் பொழுது யார் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, யார் நல்லா என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ஒரு டேக்லைனை செட் பண்ணி அதுக்கு கீழே ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் யார், பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டாஃப்ஸுங்களை வந்து செலக்ட் பண்ணும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி. அதே போல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டாக பிக் பாஸ் அவர்கள் வச்சுட்டாங்க. ஸோ இதில் என்ன கடுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப்ஸோடைய கண்காணிப்பில் இருந்து பார்க்கும் பொழுது கானா வினோத் அவர்கள் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காப்புல. சொல்லப்போனால் ஆடியன்ஸ்க்கு இவங்க பண்ண விஷயங்கள் போய் சேர்ந்திருக்காது, அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்திருக்காது அப்படின்ற காரணங்களுக்கு சொல்லி வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்தது எஃப்ஜே அவர்களையும் அதே காரணங்கள் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க வந்து பண்ணணும்னு நினச்சிருந்தா வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம், பட் இவர் இன்வால்மெண்ட்டே இல்லாமல் வந்துருந்தாங்க, வியானா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பல ரீசன்ஸை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யலை அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாம் சொன்னால் அந்த ஆளால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி சொல்லாதீங்க, வேலை செய்யலைன்னு சொல்லாதீங்க, அப்படி ஒரு அக்யூசேஷன் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவரே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லாதீங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி இவரே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். எனிஹாவ் அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன காமெடினா, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, பிரஜன், பார்வதி, அதுக்கப்புறம் எஃப்ஜே, அதுக்கப்புறம் கனி, அதுக்கப்புறம் யார், அமித் அவர்கள், இந்த 5 பேரும் சேர்ந்து யாருக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா அவர்களுக்கு வந்து 2 வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. ஓகே, 2-3 வந்து விழுந்திருக்கு. ஓகே, ஸோ அதிகபட்சமாக வந்து வாக்குகள் விழுந்தது அவங்களுக்கு, ரம்யாவுக்கு. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மராக ரம்யா அவர்களை ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓகே, அதுவே மாதிரி நம்மளுடைய ஸ்டாஃப் சைடு வந்து பார்க்கும்போது பார்வதிக்கு 2 ஓட்டு, பிரஜனுக்கு 4 ஓட்டு, அதே போல் அமித்துக்கு வந்து 2 ஓட்டு, அதே போல் கனிக்கு வந்து 2 ஓட்டு அப்படின்னு சொல்லி ஓட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனை தொடர்ந்து வந்து யார் அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நம்மளுடைய பிரஜன் அவர்கள் தான் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. சொல்லப்போனால் 4 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவருக்கு தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸ்டாஃப் சைட்லேருந்து. அதே போல் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து ரம்யா ஜோ அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் இவங்களுக்கு சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது பாருங்கள், செம்ம காமெடியாக வந்துருந்தது.
ஏன் அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிறாங்க, புதுசாக வந்து அட்டெம்ப்ட் எடுத்தாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க, குட் கேலாக வந்துருந்தாங்க, மற்றவங்க மாதிரி டார்ச்சர் பண்ணல, மற்றவங்க மாதிரி இந்த பண்ணல, அதை பண்ணல, அப்படி இப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி ரம்யா ஜோ அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. 2 பேரோ 3 பேரோ வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா மக்களே, ரம்யா ஜோ அவர்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் வரும்போது ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்கல்ல, அந்த டான்ஸுக்காகவே அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நம்ம அப்படி சொல்லக்கூடாது, என்னவாக இருந்தாலும் அவங்க அதோடைய தொழில். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆனால் இவ்வளோ பெரிய போராமல் இருக்கும்போது அட்லீஸ்ட் உனக்கு டான்ஸ் வரல அப்படின்னா, இல்லை உனக்கு அந்த டான்ஸ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் திறமையை வளர்த்துக்கிறது தானே. அத்தனை பேர் டான்ஸ் ஆடுறாங்களே, அரோராவெல்லாம் ஆடுது டான்ஸு, விஹானாவெல்லாம் டான்ஸ் ஆடுது. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸை வந்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேறு ஸ்டெப்ஸை வந்து போட்டு ஆடலாம். ஓகே, நான் ஆடலும் பாடலில் வந்து ஆடுவாங்கள்ல, ஒரே ஸ்டெப்ஸை திரும்பி திரும்பி 10 100 பாட்டு போட்டாலையும் அதே மாதிரி ஸ்டெப் தான் மறுபடியும் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா ஜோ அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆட்டம் ஆடுறதெல்லாம். பட் டாஸ்க் வைஸ் ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக சுவாரஸ்யமாக எதுவுமே பண்ணவில்லை, அதுதான் உண்மை. ஓகே, ஆனாலும் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக என்ன வேலைகளை பண்ண முடியுமோ அந்த வேலைகளை வந்து அவங்க பண்ணாங்க. ரொம்ப குட் ஸ்டூடெண்ட்டாக வந்துருந்தாங்க. திருடியெல்லாம் பெருசாக வந்து வைக்கல, ரொம்ப யாரையும் வந்து அலக்கடிக்கலை, யாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணாமல் ஒரு கேமை வந்து விளையாடினாங்க. அதுக்காக வேணால் அப்ரிஷியேஷன் வந்து கொடுக்கலாமே தவிர பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான அப்ரிஷியேஷன் நிஜமாக நானாக இருந்தால் அந்த இடத்துல வந்து தந்திருக்க மாட்டேன். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, விக்கல்ஸ் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரில் வரவே இல்லையே அப்படின்றது தான் என்னோடய வருத்தம். ஏன்னா அவர் மீசியெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு மீசியெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ஹிட்லர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சார்லி சாப்ளின் கெட்டப் தான் போடணும்னு நினச்சிருந்தாப்புல. ஆனால் அது ஹிட்லர் கெட்டப்பாக மாறிடுச்சு. ஸோ அப்படியெல்லாம் கெட்டப் போட்டு ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரி வந்து ட்ரை பண்ணார். திடீர்னு வந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அதே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லி அந்த கண்ணை உருட்டி ஒரு மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் வந்திருந்தது. ஒரு சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்தது, பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அப்படிப்பட்ட ஆளுக்கு ஏன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. அதே போல் இன்னொரு ஆள் வந்து இருக்காப்புல, கமருதீன். அந்த ஆள் வந்து திருக்குறள்லாம் ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட்டடோட சூப்பராக வந்து அது டெலிவரியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் மாதிரி, கமல் சார் மாதிரி, அதுக்கப்புறம் விஜய் சார் மாதிரி, அஜித் சார் மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம், ஓட்டிங்ஸை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அரோரா சிங்க்லர்லாம் அவங்களே ஓனாக சாங் ரைட் பண்ணி எழுதி டான்ஸ் ஆடி அவங்களே பாடியும் காமிச்சு, ஸோ நிறைய அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாங் வந்து எழுதியிருந்தாங்க, அந்த சாங்கை பாடவும் செஞ்சுருந்தாங்க. அவங்களும் மற்றவங்கள வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக நடக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளையாடல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. அது சபரி பிடிச்சி கத்தி விட்டாப்புல அந்த மாதுளை மரத்தை திருடி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆட்கள்லாம் இருக்கும்போது ரம்யா ஜோவை செலக்ட் பண்ணியிருக்காங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத உங்ககிட்டயே நான் வந்து கேரி ஓவர் பண்ணுறேன். ப்ளீஸ் அதுக்கான ரெஸ்பான்ஸை மட்டும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.